Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. Visit your nearest store today. பீகாரில் 1990களில் முஸ்லிம் மற்றும் யாதவ் வாக்கு வங்கியே லாலு பிரசாத் யாதவை பீகார் அரசியலின் உச்சிக்கு கொண்டு சென்றது. அவரது மகன் தேஜஸ்வி யாதவ் இப்போது மீண்டும் அதையே செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இப்போது காலம் வேறு, சூழல் வேறு, கூட்டணியும் வேறு. இதனால் அதை சாதிக்க முடியுமா என்பதில் பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. அது பற்றி விரிவாக பார்க்கலாம். பீகாரில் இன்னும் ஒரு சில வாரங்களில் முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. அங்கு இந்த முறை பல முனை போட்டி நிலவுவதால் ஒவ்வொரு வாக்கும் கூட முக்கியமானதாக மாறி உள்ளது. அதிலும் குறிப்பாக இந்த தேர்தலில் முஸ்லிம் வாக்காளர்கள் எந்த பக்கம் திரும்புவார்கள் என்பதே முக்கியமான கேள்வியாகி உள்ளது. என்டிஏ கூட்டணியில் உள்ள ஐக்கிய ஜனதா தளம் 101 வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டுள்ளது. இதில் பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் முஸ்லிம் வேட்பாளர்களுக்கு வெறும் 4 இடங்கள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளன. கடந்த காலங்களில் இஸ்லாமியர்களின் வாக்குகளை பெற நிதிஷ் கட்சி பல நடவடிக்கைகளையும் எடுத்திருந்த நிலையில் இப்போது அதிலிருந்து விலகி செல்வது போல தெரிகிறது. பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததும் இதற்கு இன்னொரு காரணமாக பார்க்கப்படுகிறது. மறுபுறம் பிரசாந்த் கிஷோர் 40 முஸ்லிம் வேட்பாளர்களை களமிறக்கப் போவதாக அறிவித்துள்ளார். அதேபோல அசாதுதீன் ஓவைசி சிறிய கட்சிகளுடன் சேர்ந்து மகா ஜனநாயக கூட்டணி, அதாவது கிராண்ட் டெமோக்ராட்டிக் அலைன்ஸை அமைத்துள்ளார். ஓவைசி இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கும் தொகுதிகளை குறிவைத்து போட்டியிடுகிறார். அவர்கள் மொத்தம் 64 தொகுதிகளில் போட்டியிட திட்டமிட்டுள்ளனர். கடந்த 2022 டேட்டாவின்படி பார்த்தோம் என்றால் பீகார் மக்கள் தொகையில் முஸ்லிம்கள் 17.7% பேர், அதாவது சுமார் 23 மில்லியன். அங்குள்ள 243 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 70 தொகுதிகளில், குறிப்பாக சீமாஞ்சல் பிராந்தியத்தில் உள்ள கிஷன்ஹஞ்ச் அங்கு 68%, கட்டிஹார் 43%, அராடியா 42%, பூர்ணியா 38%. ஆக இந்த பகுதிகளில் எல்லாம் முஸ்லிம் செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது. ஜேஆர்டி, பிரசாந்த் கிஷோர், ஓவைசி என 3 தரப்பும் முஸ்லிம் வாக்குகளை குறிவைப்பதால் அது பிளவுபட வாய்ப்புகள் மிக அதிகம். முஸ்லிம் வாக்காளர்கள் பீகார் தேர்தல் அரசியலில் வரலாற்று ரீதியாக முக்கிய பங்கு வகித்துள்ளனர். அவர்கள் பெரும்பாலும் மதச்சார்பற்ற கூட்டணியை ஆதரித்து வாக்களித்து வந்திருக்கிறார்கள். 2010, 2015, 2020 அந்த தேர்தல்களில் அவர்கள் எப்படி வாக்களித்தனர் என்பது பற்றியும் பார்த்து விடலாம். 2010ஆம் ஆண்டில் ஜேஆர்டி 30 முஸ்லிம் வேட்பாளர்களை நிறுத்தியது. ஆனால் 6 பேர் மட்டுமே வெற்றி பெற்றனர். காங்கிரஸ் அதைவிட மோசமாக அதன் 49 முஸ்லிம் வேட்பாளர்களில் 3 பேர் மட்டுமே வெற்றி பெற்றனர். நிதிஷ்குமார் அப்போதுதான் முதல் முறையாக 5 ஆண்டுகள் முதல்வராக இருந்திருக்கிறார். அவரது ஆட்சிக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு இருந்ததால் ஜேடியு பாஜக கூட்டணி வென்றது. அந்த தேர்தலில் முஸ்லிம் மக்கள் தொகை கணிசமாக உள்ள பகுதிகளிலும் கூட பாஜக கூட்டணிதான் வென்றது. முஸ்லிம் அல்லாத வாக்குகள் அனைத்தும் பாஜக கூட்டணிக்கு வந்ததே பிரதான காரணம். 5 ஆண்டுகளுக்கு பிறகு 2015இல் அங்கு அரசியல் களம் மாறியிருந்தது. ஜேஆர்டி, ஜேடியு மற்றும் காங்கிரஸ் ஆகியவை ஒரு மெகா கூட்டணியை அமைத்து போட்டியிட்டன. இதனால் கிட்டத்தட்ட 80% முஸ்லிம் வாக்குகள் இந்த கூட்டணிக்கு வந்தது. இதன் மூலம் 24 முஸ்லிம் எம்எல்ஏக்கள் பீகார் சட்டசபைக்கு தேர்வானார்கள். அந்த தேர்தலில் சீமாஞ்சலில் 6 தொகுதிகளில் மஜ்லிஸ் கட்சி போட்டியிட்ட போதிலும் அவர்களால் வெல்ல முடியவில்லை. பாஜகவும் 2 முஸ்லிம் வேட்பாளர்களை நிறுத்தினர். ஆனால் அவர்களால் வெல்ல முடியவில்லை. எம்ஒய், அதாவது முஸ்லிம் யாதவ் கூட்டணி பலமே ஜேஆர்டி ஜேடியு கூட்டணியை அந்த முறை வெல்ல வைத்தது. 2020இல் மீண்டும் இஸ்லாமிய வாக்குகள் 2ஆக பிளவுபட்டது. ஒரு பக்கம் தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான மகாபந்தன் கூட்டணி, இன்னொரு பக்கம் மஜ்லிஸ் என இஸ்லாமிய வாக்குகள் பிரிந்து போனது. இதில் மஜ்லிஸ் கட்சி 5 இடங்களில் வென்றது. ஜேஆர்டி மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் மீது அதிருப்தி அடைந்திருந்த இளம் முஸ்லிம் வாக்காளர்களிடையே மஜ்லிஸ் கட்சியின் வளர்ந்து வரும் செல்வாக்கை இது காட்டியது. ராஷ்டிரிய ஜனதா தளம் 18 முஸ்லிம் வேட்பாளர்களை நிறுத்தியது. அவர்களில் 8 பேர் வெற்றி பெற்றனர். காங்கிரஸ் 11 முஸ்லிம் வேட்பாளர்களை நிறுத்திய நிலையில்
அதில் 4 பேர் மட்டுமே வெற்றி பெற்றனர். அந்த தேர்தலில் பெரும்பாலான தொகுதிகளில் மகாபந்தன் கூட்டணி தங்களது செல்வாக்கை தக்க வைத்தது. இருப்பினும் சீமா ஜலீல் மஜ்லிஸ் கட்சியின் வருகை கணிசமான வாக்குகளை பிரித்தது. இது மகாபந்தன் கூட்டணி வாக்குகளை குறைத்து மறைமுகமாக என்டிஏ கூட்டணிக்கு நன்மை கொடுத்தது. இப்போது 2025 தேர்தலிலும் மீண்டும் அதே போன்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அங்கு ஜேஆர்டி காங்கிரஸ் கூட்டணி பிரதான எதிர்க்கட்சியாக இருந்தாலும் 2 தரப்பிற்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலவுகிறது. வேட்புமனு தாக்கல் தேதியே முடிந்துவிட்ட போதிலும் கூட இன்னமும் தொகுதி பங்கீடு இறுதியாகவில்லை. மறுபுறம் மஜ்லிஸ் கட்சி சந்திரசேகர் ஆசாத்தின் ஆசாத் சமாஜ் கட்சி மற்றும் சுவாமி பிரசாத் மௌரியாவின் ஏஜேபியுடன் இணைந்து மகா ஜனநாயக கூட்டணியை அமைத்துள்ளது. இது தவிர பிரசாந்த் கிஷோரும் கணிசமான அளவுக்கு முஸ்லிம் வேட்பாளர்களை களமிறக்குகிறார். இதனால் முஸ்லிம் வாக்குகள் பிரிகிறது. முஸ்லிம் வாக்குகள் பிரிவது மறைமுகமாக என்டிஏ கூட்டணிக்கே நன்மை தரும். பீகாரில் கிட்டத்தட்ட 1/3 பங்கு தொகுதிகளில் முஸ்லிம்கள் செல்வாக்கு செலுத்தினாலும் அந்த வாக்குகள் பிரிவது என்டிஏவுக்கு சாதகமாக அமையும். இதனால் வரும் தேர்தலில் முஸ்லிம் வாக்குகள் எப்படி போகும், யாருக்கு நன்மை கொடுக்கும் என்பதை நாம் கவனமாக பார்க்க வேண்டியுள்ளது. Subscribe to One India and never miss an update. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. Visit your nearest store today.